Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடம் துவக்கத்தில் இருந்து 3 மாதங்கள் நம்மை தேவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். புதிய மாதத்திற்குள் நம்மை அடியெடுத்து வைக்க கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஒரு கரம் பிடித்து நம்மை வழிநடத்த இருக்கிறார். எத்தனையோ துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். உலகம் எந்த சூழ்நிலைக்கு கடந்து சென்றாலும் தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்திலே பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிரும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, யாரா வேணாலும் இருக்கலாம், அவன் பாக்கியவானா இருப்பான். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில இருக்கிற அப்ப தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் எங்கள் இந்த இடத்திலே இருக்கிறார். நாங்கள் வசிக்கும் இடத்துல இருக்கிறார். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கள் சபைக்கு அப்பா ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த இடத்துல அசைவாடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகள் மத்தியிலும் எப்படி நீர் உலாவுகிறீரோ அதே போல எங்கள் சபையிலும் நீர் உலாவும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அழைக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவு கடந்து வந்தார். கானா ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். கல்யாணத்திலே குறைவாயிருந்த திராட்சரசத்தை நிறைவாக மாற்றினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஓ ராஷாக்கரா பல்லாத்துரு வீக்கரா பாபா, அபிஷேகத்தின் வல்லமை வல்லமை இங்கே கடந்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உராபா ஷக்கரா பல்லபரபா, அபிஷேகத்தின் வல்லமை வல்லமை வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்திலே அப்பா தகப்பன் இந்த இடத்துல நிரப்பி கொண்டு இருப்பதற்காக நன்றி. உராபா கரா ஷக்கரா பலபா, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறதுக்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை இந்த நாளிலும் அப்பா இந்த ஆராதனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். உடைய சித்தத்தின்படி வழி நடத்துனாங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய சிந்தனையில் ஓடுகிற ஓட்டம் அல்ல, தேவன் இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் இந்த ஆலயத்தில் நிறைவேறட்டும். வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. பாடல்கள் பாடும்போது அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரட்டும். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக மாறட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியிலே பாஸ் வந்திருக்கிறாங்க.
நல்ல ஒரு அபிஷேகத்தோடு பாடக்கூடிய பாஸ்டர். தேவ செய்தியை நல்ல ஆழமா நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆவியானவர் வல்லமையா வழி நடத்த இருக்கிறார். பாஸ்டர் எல்லாம் நாங்கெல்லாம் தெரிஞ்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலேயே ஒரு அபிஷேகத்தை நான் பார்த்திருக்கிறேன். இது வல்லமையாய் பயன்படுத்துகிற அன்பு நண்பர் என்னுடைய நண்பராக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிப்போம். ஆக்னல் பாஸ்டரை இப்பொழுது நான் அவருடைய கரத்துல கொடுக்கிறேன். தொடர்ந்து நம்மை பாடல்கள் பாடி செய்திக்குள்ளெல்லாம் நம்மளை வழி நடத்துவார். ஆவியானவர் ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பயன்படுத்தி கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய அன்பு பாஸ்டர் கரத்துல மைக்க கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துதல்ல நம்ம வழி நடத்துவார். கண்களை மூடி இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கும்படிக்காக அருமையான பாஸ்டர் ஜெபம் பண்ணினாங்க. தொடர்ந்து நாம் இந்த ஆராதனை நேரத்துல நாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 என் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ பிரசனம் நம்ம மத்தியில இருக்கிறபடினால நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆவியானவரே, எங்க மத்தியிலே கடந்து வாங்க ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆவியானவரே. தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தொழித்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தொழிந்து மாறாதே.
பிந்தைய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. பிந்தைய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனையே மரபினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகனையே மரபினும் நான் மறவேன் என்று சொன்னதா. காட்சி என்னை அவர் கையில் தந்து தீவ பாதை என்று ஓடுவே. காட்சி என்னை அவர் கையில் தந்து தீவ பாதை என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் வல்ல நாமம், இயேசுவின் நாமம் பெரிய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உயர்ந்த நாமம், ஈடுகின்ற எல்லா நாமம். ஆண்டவரே, இந்த நாமத்தை இந்த காலை நேரத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நாங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லவா. அந்த நாமத்தை இந்த காலை நேரத்துல நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் கூடுகையிலே மகிமை அடைகிற கர்த்தர் இந்த நாள் ஆராதனையில கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமை அடையட்டும், மகிமை அடையட்டும், எங்கள் மூலமாய் மகிமை அடையட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது, நம்மை வழி நடத்தினது, நம்மை பாதுகாத்தது. அதன் நிமித்தம் இன்றைக்கு நாம் சுகத்தோடு இருக்கிறோம். அந்த கிருபையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்றைக்கு நாம் சுகபலத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை அல்லவா? அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லப்பா, இன்னைக்கு இல்லப்பா. எங்களுக்கோ கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த அந்த நாளில ஆண்டவரே கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையுள்ள நாளில ஆண்டவரே தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இந்த நாளில எங்களை எல்லாரும் ஒன்று கூட்டி தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தீங்களே. அந்த கிருபை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருந்தாரு, உண்மையுள்ளவராய் இருந்தாரு. எத்தனையோ சூழ்நிலையில மனுஷன் நம்மை கைவிட்டாங்க. சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் இது எப்படி முடியுமோ என்று ஒரு சோர்வோடு கூட இருந்தோம். ஆனாலும் நம்மை கர்த்தர் கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருந்தார், உண்மையுள்ளவரா இருந்தார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு இருந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிப்பதற்கு எங்களை வேறு பிரித்தீங்கப்பா, வேறு பிரித்தீங்க ஆண்டவரே. இந்த உலக அசுத்தத்திலிருந்து எங்களை வேறு பிரித்தீங்க. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா?
நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றிப்பா. ஹalleluya, ஹalleluya. ரிகபலதா ஷரபலதா. இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவையில் என்னை வந்து சொல்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். பாவையில் என்னை வந்து சொல்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயா நண்பர் யாரும் ஆகினார். இதை தாங்கி என்றும் அவன் என்னை சொல்லுவேன். தந்தை தாயா நண்பர் யாரும் ஆகினார். இதை தாங்கி என்றும் அவன் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன்,
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாடு ஒரு பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாடு ஒரு பாட்டு எந்த நேசு தருகிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்னை ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவனே சுயன் ஜீவிக்கிறார். அவனே துமேற்றும் நாளையென்றும் மாறாதவர். அவனே துமேற்றும் நாளையென்றும் மாறாதவர். அவனே துமேற்றும் நாளையென்றும் மாறாதவர். நம்ம இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஆண்டவரே தொடர்ந்து நான் ஓடுவதற்கு கர்த்தர்களுக்கு பலனையும் உற்சாகத்தையும் இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும். ஒரு புது பலன் இந்த ஆராதனையில எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. புது கிருபை இந்த ஆராதனையில எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்துல நம்மை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? நம்மை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாம். எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்தாரும் அந்த நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம், நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்துல மீண்டுமாய் எங்களுடைய ஆண்டவரே அர்ப்பணிப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை நேரத்துல தகப்பனே அவரை பார்த்து சொல்லலாம், எங்களுக்காய் ஜீவன் விட்ட கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரை கடைசி சொட்டு வரைக்கும் கல்வாரியில சிந்தின கர்த்தர் ஆண்டவரை எங்களை மீட்டு ரட்சித்து உமது பிள்ளையாய் மாற்றின கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன். கரம் உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லலாமா? நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரை, உமக்கே ஊழியம் செய்வேன், உமக்காய் வாழுவேன், உம்மை நான் நேசிப்பேன். என் வாழ்க்கையில முதல் நோக்கம் நீங்க தான்ப்பா.
நீங்க தான்ப்பா. சொல்ல முடியுமா? நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய முதல் அன்பு உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே. ஆண்டவரே, பெற்ற தாயினும் ஆண்டவர் தகப்பனினும் மேலா எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. மற்ற மனிதர்கள் கடந்து போவாங்க ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறும், நீரோ மாறாதவர், நீரோ மாறாதவர் ஆண்டவரே, நீரோ மாறாதவர். இது ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், முடிவு பரியந்த வரைக்கும் என்னை நடத்த வல்லவர் நீங்க ஆண்டவர். எங்களை நடத்த வல்லவர் நீங்க. தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும் ஒரு நாள் எங்களை விட்டு கடந்து போவாங்க, எங்களை விட்டு கடந்து போவாங்க. மரணம் அவர்களை பிரிக்கும். ஆனாலும் ஆண்டவரே, நீரோ மாறாதவர், என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி. அப்படி அன்பை நினைத்து, அப்படி கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மைனர் ஹல்லேலூயா. ரிகபலதன் பாஷல சரசபலமா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றின் தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றின் தேற்றி தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. பாடுவோம். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர், என் கர்த்தரே, என்னுடையவர், என் கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே நம்மை மீட்டார். கல்வாரி
நேசரத்தம் சிந்தியே நம்மை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலனே பலாஷார பலதுடாலே பர. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஆராதிக்கலாம். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் பரிசுத்தவான்களின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே. அவரே மகிமையானவர், அவரே வல்லமை உள்ள தேவன், அவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே, கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் அப்பா, எங்க மத்தியிலே இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், எங்களோடு வாசம் பண்ணுகிறவர், எங்களோடு வாசம் பண்ணுகிறவர். Hallelujah, hallelujah. Rikabala de barabash, ribala dari alabash kadadi alada. Hallelujah. Sanaya periyavare aradane, aradane. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா Hosanna, Hosanna. Vadi nadathum vilmine aaradhanai, aaradhanai. Odi veesum vidi veldiye ஆராதனை, ஆராதனை. ஆனா உன்னத தேவனே, ஓசானா, ஓசானா, ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. தானா உன்னத தேவனே, ஓசானா, 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 ஓசானா.
விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் வெள்ளியே ஆராதனை ஆராதனை தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை சுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை தியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை தானா உன்னத தேவனே ஓசானா 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 கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்போம் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்போம் ஹalleluya ஹalleluya உயர்ந்தவர் பெரியவர் சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறவராய் இருக்கிறவர் உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே உமக்கே துதி உமக்கே ஸ்தோத்திரங்கள் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அக்குரியவைகளே என்றென்றைக்கும் அக்குரியவைகளே ஹalleluya ஹalleluya கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் ஹalleluya 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 இந்த நாளிலே எங்களை கூட வைத்தீர் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே இருப்பது எவ்வளவோ இன்பம் ஆண்டவரே எங்களுக்கு அது கொடுத்து வைத்திருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளை வேறு எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக் இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு விடுமுறை இன்னைக்கு தூங்கி கொண்டு இருப்பாங்க அல்லது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பாங்க அல்லது டிவி நோண்டி கொண்டிருப்பாங்க அல்லது அரட்டை அடிச்சு கொண்டிருப்பாங்க நாமோ கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை உளமாற ஸ்தோத்திரம் பண்ண உளமாற துதிக்கிறார் உளமாற ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இந்த பகுதிகளில ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கத்தக்கதான தேவ கிருபை இந்த பகுதிகளில இறங்கட்டும் ஆண்டவரே அநேக இந்த பகுதிகளில் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா இவை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா பகுதிகளிலும் இறங்கட்டும் ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் இறங்கட்டும் ஜனங்களுடைய ஆண்டவரே கண்கள் திறக்கப்படும் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கத்தக்கதாக தொழுது கொள்ளத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையை அவரிடத்து அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த சுற்று வட்டாரத்திற்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து
ரட்சிப்புக்கு முன் குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த ஐக்கியத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்கள் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். என்ன நோக்கத்திற்காக ஒரு ஊழியக்காரனை அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல அநேக ஜனங்கள், புதிய ஜனங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நன்றிப்பா, 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 நன்றிப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நான் உயர்த்தப்பட்ட பின் அனைவரும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த பகுதிகளில் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. உன் பக்கமாய் சுருப்பு ஆண்டவரே, உன் பக்கமாய் திருப்பும். அழிவின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாய் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நன்றிப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், நித்தியமாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் நாம் இருந்து அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆமென். இந்த நாளில ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 92. எல்லாரும் சேர்ந்து சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 92, Psalm 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உம்முடைய கரத்தின் கிரியின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோடு உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. உட்காரலாம். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, காலையில நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த நாளுக்கான கிருபைகளை கர்த்தர் நமக்குள் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு முதல் நாளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று நன்றியோடு அவரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சந்தோஷம் அடைகிறார். அல்லேலூயா. பாரு, என் மகன் மகள் எந்த வேலை செய்வதற்கு முன்பாக என் சமூகத்தில் அந்த காலை வேளையில வந்து நிற்கிறார்கள் என்று பார்த்து கர்த்தர் அந்த நாளுக்கான கிருபைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த நாள் முழுசு எப்படி இருக்குன்றத நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு யூகிக்கலாம். ஆனா முற்றிலுமா இப்படிதான் நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இந்த நாளுக்கு தெரியும். அடுத்த நாள்ல என்ன செய்ய போறார் நமக்கு நடக்கும்ன்றது தெரியும். ஏன், நம்முடைய மரண நாள் கூட அவருக்கு தெரியும். அதனால இந்த நாளை சந்திப்பதற்கான
கிருபைய, அந்த சவாலை, சத்ரு நமக்கு கொண்டு வந்திருக்கிற சவாலை மேற்கொள்வதற்கான கிருபைய அந்த நாளிலே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் காலைதோறும் கிருபையும், இரவிலே சத்தியத்தை அறிவிக்கிறவர் நம் தேவன். அல்லேலூயா. முக்கியமாக இது செய்தி அல்ல, செய்திக்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுக்கிறோம். என்னன்னா, நீங்க முக்கியமான உங்க வாழ்க்கையில முடிவு எடுக்கிற பொழுது, ஒரு காரியத்தை துவங்குகிற பொழுது, ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, இரவு நேரத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கான அபிஷேகத்தை, கிருபையை கர்த்தர் நமக்கு தரும். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது, முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிற பொழுது, முக்கியமான காரியங்களை ஜெபம் பண்ணும் பொழுது, இரவிலே ஜெபித்திருக்கிறார். தானியேல் பாருங்க, இரவிலே ஜெபிக்கும் பொழுது இந்த தரிசனத்தை குறித்ததான விளக்கங்களை கர்த்தர் அவருக்கு தந்தார். முக்கியமான அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன பண்ணார்னா, இரவு முழுவதும் பிதாவிய தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார். அந்த திரளான ஜனங்கள் மத்தியில இந்த 12 பேர் அவருக்கு சொன்னது நிமித்தம், அவர் காலையில பெயர் சொல்லி அவர்கள் என்ன பண்ணாரா, அழைத்தார். எனவே நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே காலை தோறும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நேரத்தை செலவிடுகிற அந்த நேரத்தை ஒரு நாள் நம்ம இழந்து போயிடவே கூடாது. அதிகாலை நேரத்துல தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த நாளுக்கான கிருபையை கர்த்தர் தருவார். இரவு நேரத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த முக்கியமாக பிசாசின் போராட்டத்தை ஜெயிக்கவும், அடுத்தடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது அதற்கான கிருபையும் அதற்கான ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். அல்லேலூயா. பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்வது நல்லதுதான். ஆனாலும் அவர்களுக்கு முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளவு தெரியாது, எதிர்காலத்தை கணிக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்றபடினால, நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு முடிவு வச்சிருந்தீங்கன்னா முதல்ல மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். மற்றவருடைய ஆலோசனை கேட்பது மிக நல்லது. அதற்கு மேலாக கர்த்தர் இந்த காரியத்துல என்ன நமக்கு சொல்லுகிறார், அது மிக முக்கியம் இல்லையா? அவர் சொல்லுவார், இதை செய், இதை செய்ய வேணாம், இப்பொழுது செய் அல்லது இப்பொழுது செய்ய வேணாம். அந்த ஆலோசனை வரும் பொழுது, அந்த ஆலோசனைப்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். சகலத்திலும் வெற்றி அடைவ கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி அந்த பிரச்சனையில ஒரு காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த காரியத்தை மீண்டு வருவதற்கான கிருபைகளை கர்த்தர் தருவார். அதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், காலைதோறும் அது கிருபையும், இரவிலே சத்தியத்தை அறிவிக்கிறவர் நம் தேவன். இந்த சத்தியங்களை, இந்த மகத்துவங்களை கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்துவோம் என்று சொன்னா நம்முடைய ஜீவன் வெற்றியுள்ள ஜீவமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த எண்ணத்தோடு கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாராவது ஒருவர் இங்க வாசிக்கலாமே. லூக்கா 18:1-8. லூக்கா 18:1-8. யாராவது வாசிக்கிறீங்களா? இங்க வந்து வாசிக்கிறீங்களா? லூக்கா 18:1-8. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாட்கள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அருமையான வேத வசனத்தை நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வேதத்தை தியானிக்கும் பொழுது பல முறை இந்த காரியத்தை குறித்து படிச்சிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் தியானத்துக்கு கொடுத்த வசனம் என்ன சொன்னார்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. சொல்லுங்க பார்க்கலாம். இதுல 3 வார்த்தை இருக்கு. என்னன்னா, we have to pray. நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். இது ஒரு ஆலோசனை இல்லை, கட்டளை. கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை, நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஜெபிக்க
வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எப்பனா எப்பயாவது ஒரு நாள் ஜெபிக்க, ஒன்ஸ் இன் a way ஜெபிக்கணும் இல்ல. வாரத்துல ஆராதனை கூடும்போது ஜெபம் பண்றோம். ஜெபிச்சுட்டு அப்புறம் அதுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்ல இல்லையா? வீட்டுல இந்த பைபிள் எடுத்துட்டு போய் அந்த ஆராதனைக்கு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு போய் செல்ஃப்ல வச்சுட்டா அடுத்த ஆராதனைக்கு எடுத்து வரது இல்ல. அல்ல அடுத்த அடுத்த ஆராதனை வந்து ஜெபம் பண்றது இல்ல. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும். சங்கீதத்துல பார்த்தோம், காலைதோறும் அவருடைய கிருபையும் இரவிலே சத்தியத்தும் அறிவிக்கிறபடினால எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும், எப்பொழுதும் என்ன அர்த்தம்னா, அது காலையா இருந்தாலும் மதியமா இருந்தாலும் இரவா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கூட அங்க சொல்றாரு. சந்தோஷமா இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஆனா துக்கத்தோடு இருக்கிற பொழுது, ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு பாடு வருகிற பொழுது, அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அல்லேலூயா. அப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து இருக்கிற பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்மை நடத்த வல்லவர். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, சோர்ந்து போகாமல். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, சோர்வு எப்போ வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில்? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும் பொழுது சோர்வு வரும். ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்ப்போம், ஆனா அந்த எதிர்பார்த்த நாள்ல அது கிடைக்காதனால நமக்குள்ள என்ன வரும்? சோர்வு வருகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திற்கான அந்த பதிலை கர்த்தர் சைலண்டா இருப்பார், கொடுக்கவே மாட்டார் இல்லையா? கர்த்தருடைய ஆதீனத்துல தெரியும், என் மகனுக்கு என் மகளுக்கு இந்த நாளில இந்த நேரத்துல இந்த ஜெபத்துக்கான பதிலை நான் தருவேன் என்று சொல்லி அவர் ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பார். நம்ம அந்த கேலண்டர் டைமை பார்த்து இந்த மாசத்துல இது வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தரோ இதை அப்புறம் கொடுக்க வேண்டும், அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை இந்த மகனுக்கு கற்று தந்து அந்த காரியத்தின் மூலமாக அந்த மகனுக்கு பழக்கு விட்டு அதன் பிறகு இந்த காரியத்தை தர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆதீனத்திலே வைத்திருப்பார். அப்படி வைக்கும் பொழுது அப்போ நம்முடைய ஜெபத்திற்கான பதில் உடனே வராத பொழுது நமக்கு என்ன வருது? என்னங்க வருது? சோர்வு வருகிறது. இப்ப சொன்னது போல நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காத போது சோர்வு வருது. கால தாமதம் ஆகும் பொழுது இந்த சோர்வுகள் வருகிறது. ஆனா இந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதபடி கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல, கர்த்தர் சொல்றாரா, இப்போ தொடர்ந்து என்ன பண்ணணும்? நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஒரு நாள் வரும், அந்த ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் நமக்கு தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு ஓமையை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுன்றதுக்கு எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான சத்தியத்தை வளர்ப்பதற்கு ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டை வச்சு செய்வார். பாருங்க, அப்படி போகும் பொழுது ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது விதை விதைக்கிறவன் விதைச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து அவர் சொல்றாரு, விதை விதைக்கிறவன் விதைக்க போவான். ஒரு விதைகள்னா வழி அருகே விழுந்துச்சு, ஒரு சில விதைகள் பாறை நிலத்தின் அருகே விழுந்துச்சு, ஒரு சிலது முட்செடி நடுவே விழுந்துச்சு, ஒண்ணு நல்ல நிலத்தின் நடுவே விழுந்து 30, 60, 100 வளர்ந்தது. உவமைகள் மூலமாக மேலான பரலோக சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அருமையாய் போதிக்கிறவர் நான் தேவன். அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம எப்பொழுதும் சோர்ந்து போகாம அவர் சமூகத்திலே ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு அருமையான ஓமை சொல்றாங்க. என்ன ஓமைன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான், ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்ற ஒரு நியாயாதிபதி. அப்ப அந்த காலத்துலலாம் ஒரு பஞ்சாயத்துல பண்ணையார்லாம் இருப்பார் இல்லையா, அவர் வந்து முடிவு சொல்றார். அந்த முடிவு தான் அந்த கிராமத்துல ஜனங்கள் எல்லாம் கட்டுப்படுவான். அப்படி ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பத்தி, அவனுடைய கேரக்டரை குறித்து, அவனுடைய குணாதிசயத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் தேவனை சொல்லுங்க, ஒண்ணு தேவனுக்கு, நம்பர் 2 மனுஷனை மதிக்கும். ரெண்டுமே அவன்கிட்ட இல்ல. ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்ல, மனுஷரையும் அவன் மதிக்கல. காரணம் என்னன்னா, அவன் பெரிய ஆளா இருந்திருப்பான், நல்ல ஒரு அவனோட பின்னணி பெரிய ஒரு பரம்பரையில வந்திருப்பான். அது மாத்திரம் நல்ல ஒரு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். அதனால யாரையும் அவன் மதிக்கிறது இல்லை. எல்லாமே அவனுக்கு கிடைக்குன்றதுனால யாரும் அவன் மதிக்கிறது இல்லை, தேவனையும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா காரணம் எல்லாமே அவனுக்கு வந்துருது அப்படின்றதுனால. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி ஒரு பட்டணத்துல இருந்தான். ஆனா அதே பட்டணத்துல ஒரு ஏழை விதவையும் இருந்தான். அந்த விதவிக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு. வேதம் சொல்லல, அப்படி சொல்லல, என்ன அநியாயம் சொல்ல. ஒருவேளை அவருடைய நிலத்தை வேற யாரும் அபகரிச்சிருக்கலாம், அவர் வீட்டை வேற யாராவது அபகரிச்சிருக்கலாம். உடனே என்ன பண்ணா, இவ போய் அந்த நியாயாதிபதிட்ட போய், ஐயா எனக்கு நீதி செய்யுங்க. என்னது? நீதி செய்யுங்க.
அவன் பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்படல, மனுஷனுக்கு பயப்படல. இப்ப பெரிய பெரிய பணக்காரனா யாரும் இந்த உலகம் அப்படித்தானே செய்யும். ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா அவன் என்ன பண்ணுவாங்க, வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு யாரும் ஏழைங்க வந்தானே, இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பாவம். சபைகளிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. யாராவது ஒரு ஏழை எறிய வந்தாங்கன்னா அதான் உட்கார் அப்படின்வாங்க. வேற யாரும் நல்ல மிடுக்கா வந்தாங்கன்னா ஒரு பாஸ்டர் ஓடி போய் சோத்திரம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, கூட்டு வச்சு முன்னாடி வந்து உட்காரப்பாங்க. இல்லையா சபைகள் அது நடக்கவே கூடாது. சபைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாகுபாடு இருக்கணும். அது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தின் காரியம் தான் மேன்மையா இருக்கிறவங்க, அந்தஸ்துல இருக்கிறவங்க, அல்லது உயர்ந்த பழத்துல இருக்கிறவங்க, அழகானவங்க, பணக்காரங்களை உலகம் மதிக்கும். ஏழைகளை என்ன பண்ணும், உலகம் மதிக்காது. பாருங்க, நீ கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் பாருங்க, மனு கொடுத்துட்டு எத்தனை வயதானவன் நின்றுட்டே இருப்பான். ஆளுக்கு அடுக்க பல மணி நேரம் இவனோ சரி கலெக்டர் யாரும் அது சட்டவே பண்ணவே மாட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து போவாங்க. போய் போய் அவங்க மனு வாங்காதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க கவனத்தை ஈர்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறாங்க. பாக்குறோம் இல்லையா? என்ன காரணம்? அப்படியாவது என்னை வந்து என்ன பண்ண மாட்டாங்களா, வந்து என் மனு வாங்க மாட்டாங்களா? உலகம் ஏழைகளை வெறுக்கும். உலகம் எளியவர்களை என்ன பண்ணும், அசட்டை செய்யும். அதுதான் அந்த நியாயாதிபதி செய்தான். உலகத்தின் போக்கில் அந்த நியாயாதிபதி இருந்ததுனால அது செய்தான். ஒவ்வொரு நாளும் அந்த ஏழை விதவை, ஐயா எனக்கு நீதி செய்யுங்க, ஐயா எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு நீதி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் வர. அவன் சட்டை பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு போறான். அந்த காலத்துல ஒருவேளை இந்த கார்ல இது போறாங்களா, பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்கும், பாட்டு எடுத்து அவன் பாட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். ஆனா அந்த விதவை விட்டாலா? விடவே இல்லை. சரி, இந்த ஆள்கிட்ட வந்து பிரயோஜனமே இல்லை, என் விதி அவ்வளவுதான் அப்படின்னு அவ சும்மா அமர்ந்து இருக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில போய் அவன் வர எப்போ வருவான்னு கேட்டு வந்து அவன் வரத்துக்கு முன்னாடி, வீட்டு விட்டு வாசல்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி, ஐயா காலையில அப்படி நின்னுப்பா, ஐயா எனக்கு நிதி விசாரிங்க, சாம் போயிடுவான். அல்லது எப்ப வராரோ அது வரைக்கும் நின்றுட்டு கால் கடுக்கு நின்றுட்டு வரும்போது ஐயா நிதி செய்யும். ஒவ்வொரு நாளும் அவன் அருமையான அந்த மனுஷன் முன்னாடி போய் நின்று கொண்டே இருந்தான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் வளர்ச்சிக்கிட்டே இருக்கா. என் மனசுல என்ன சொன்னா, நான் மனுஷனை மதிக்கிறது இல்லை, நான் யாரையுமே ஏழைகள் எல்லாம் மதிக்கிறதே இல்ல, எனக்கு கடவுள் பயமும் கிடையாது. இவன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றா, என்னை வந்து தொந்தரவு பண்றா, அலட்டுறா. அதன் நிமித்தம் இவளுக்கு தான் செஞ்சுப்போ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்னை போட்டு தொந்தரவு பண்ற, எப்படியாவது என்னம்மா வழக்கு என்ன போ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அவன் செய்யணும்னு சொல்லி மனசு இருக்கும் பொழுது இந்த அநீத நியாயாதிபதியே அவளுடைய தொந்தரவு நிமித்தம் அவருடைய காரியத்துக்கான பதில் செய்யும் பொழுது, நீதி செய்யும் பொழுது, நம்மை படைத்த கர்த்தர், நமக்காக ஜீவனை விட்ட கர்த்தர் அல்லும் பகலும், அந்த வசனத்தை படிங்க, எல்லாம் 7ஆம் வசனம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்களாகிய நாம தான் அது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க, இதன் மத்தியில நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, இந்த இடத்துல அநேக பேர் வாசம் பண்றாங்க, நாமும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். அப்போ நாமெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய மகன், அவருடைய மகள் இல்லையா? அப்போ மகன் மகளுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறா? நமக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், செய்வார். அப்போ அள்ளும் பகலும் தேவ பிரசனத்துல, என்னுடைய பிரசனத்துல காத்திருக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனுக்கும் மகளுக்கும் படிங்க, நான் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வசனம் படிங்க, முக்கியமா, சீக்கிரத்தில் அவர் செய்வார். இது பாருங்க, என்ன அதுல போட்டிருக்குன்னா, அவர் நேரம் வரும் பொழுது பொறுமையாய் காத்திருந்து அந்த நேரம் வந்த நிமிஷத்துல உடனே நடந்துடலாம். அப்போ என்ன, நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் செய்வார்னா இதான் அர்த்தம். சீக்கிரத்தில் செய்வார்னா பாருங்களேன், அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில ஒரு சில ஜபங்கள் கேட்பதற்கு காலம் தாமதமாயிருக்கு, ஒரு சில ஜபங்கள் உடனே கேட்டிருக்கு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருக்கா இல்லையா, அவளுக்கு அது உதிர ஊரல் போய் டாக்டர்கிட்ட போய் மருத்துவர்கிட்ட போய் எல்லாத்தையும் செலவழிச்சா, அவளுக்கு என்ன பண்ண நினைக்கவே இல்லை, வியாதி சுகமே ஆகல. அந்த ஒரே ஒரு வழி, என்ன வழினா, இந்த இயேசு கிறிஸ்து இப்படி போறார் இல்லையா, திரளான ஜனங்கள் மத்தியில போறார், இவராலதான் எனக்கு என்ன பண்ண முடியும், சுகம் கொடுக்க முடியும், இல்லைன்னு சொன்னா எனக்கு சாவு நிச்சயம், எனவே எப்படியாவது அவரை நான் சந்திக்க வேண்டும். என்னது எப்படியாவது? அப்போ ஒரு பெண்கள் வந்து அந்த காலத்துல ஆண்கள் முன்னாடி நிற்பதே பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல ஆண்கள் முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க.
அது மாத்திரமல்ல, இவள் ஒரு தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இவன் வெளியே யார்கிட்ட வரவே கூடாது, யாரையும் தொடவே கூடாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ தைரியமா என்ன பண்ணாராம், எப்படியாவது இயேசுட்ட போகணும். அதனால போக முடியல, அவளால போக முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, நேரா போய் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திர தொங்கல் ஓரத்தை என்ன பண்ணாரா, தொட்டா. தொட்டு எப்படியாவது எனக்கு சுகமா. உடனே அந்த இடத்துல என்ன உதிர ஊரல் நின்று போய். இந்த விஷயத்துல கர்த்தர் இமீடியட்டா காரியத்தை செய்தார். ஆனா இன்னொரு விஷயத்துல ஒரு அருமையான ஒரு வேத வசனத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை இருந்தாலும் நானே சொல்றேன். சகரியா எலிசபெத் தெரியுமா உங்களுக்கு? சகரியா அது யாருங்க? யோவான்ஸ்தானுடைய தாய் தகப்பன். என்ன கோத்திரம் அவங்க? லேவி கோத்திரம் இல்லையா? லேவி கோத்திரம். அப்போ இவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தவங்க. இப்போ வசனம் சொல்லுது, இந்த தம்பதியர் கர்த்தரிட்ட எல்லா கற்பனைகளின்படி நடந்து யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாய் நீதிமானா. வசனம் படிக்க பார்க்கலாம், அந்த வசனம். யாருக்கு முன்பாகங்க? மனுஷனுக்கு முன்பாக இல்ல, உலகத்துக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவராய் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நடந்தாங்க. நல்ல பரிசுத்த வாட்டி, அவர் பிரதான ஆசாரியர் என்ற அந்தஸ்து உள்ளவர். இவங்க ஜெபிச்சிருக்காங்க. என்ன ஜெபிச்சிருக்காங்க? உங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன இல்ல, வெள்ளை இல்ல. இவங்க ஜெபிச்சிருக்காங்க. இந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டதா? ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. என்னது? தொடர்ந்து படிங்க சிஸ்டர், அது படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த படிங்க. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ என்ன போட்டுக்குன்னா, பயப்படாது. அவர் என்ன சொல்றாரு தூதரு? உன் ஜெபம் எப்போ? என்ன எந்தனா இவர் ஜெபம் பண்ணி மறந்தே போயிட்டாரு. யாரு? ஜெபிச்சு ஒருவேளைங்க நாம் ஜெபிச்சு மறந்திருக்கலாம், தேவன் ஒரு நாள் மறக்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே என் மகள் இந்த காரியத்தை ஜெபித்தார் என்று பரலோகம் பதிவு செய்தது. அல்லேலூயா. நம்ம மறக்க மாட்டோம், நம்ம மறந்துடலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் மறக்கவே, பரலோகம் ஒன்றொன்றையும் பதிவு செய்யும். அவருக்கு முன்னாடி போய் நிக்கும் போது ஒண்ணு செய்யல, நான் செய்யவே சொல்லவே முடியாது. ரெக்கார்டு ஓடும், முன்னாடி என்ன பண்ணும், அது ஓடிட்டு இருக்கும். ஒண்ணு நம்ம சொல்லவே, இந்த நாளிலே, இந்த நேரத்துல என் மகள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணார் என்று பரலோகம் பதிவு செய்திருக்கும். அல்லேலூயா. பாருங்க, வயது சென்றுச்சு உங்களுக்கு. பிள்ளை பேருக்கான அந்த தகுதி ரெண்டு பேருக்குமே இழந்து போய் வயது சென்ற நேரத்துல கர்த்தர் அவங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அவங்க உடனே கொடுக்கல. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இவர் யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அதற்கான ஒரு தம்பதி அவர்களுக்கு வேண்டும். அவர் பார்க்கிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு பரிசுத்தமா இருக்கிற ரெண்டு தம்பதியை பார்க்கிறார். இவங்க மூலமா யோவான் ஸ்நானனை வெளியே கொண்டு வரணும் அவருடைய திட்டம். அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா காலம் இன்னும் கனியல. காலம் கனியிற வரைக்கும் என்ன பண்ணாராம், அதை காத்திருந்தார். நமக்கே தெரியாது, என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், சூழ்நிலை அப்படியே இருக்கு, மாறவே இல்லை. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, பிரதான ஆசாரியர், தேவ மகாபரிசுத்தத்துல தூவம் காட்டுறவர், அவருக்கே ஆண்டவர் அற்புதம் செய்யல சொல்லுவாங்கல்ல. பாஸ்டர் குடும்பம் இவருக்கே இந்த இடத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை. உலகம் அப்படிதான் சொல்லும். அவிவிசுவாசம் வார்த்தைகளை உலகம் சொல்லி நம்மள என்ன பண்ணும், சோர்வடைய செய்யும். அப்படி சோர்வடையும் பொழுதெல்லாம் நாம் வாக்குத்தத்தத்தை பிடித்து தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அதை பார்த்து ஏற்ற வேளையிலே சீக்கிரமா இந்த காரியத்தை செய்வார். உரிமை உள்ளவராக இருந்தார்தான் அந்த நேரம் வரும் பொழுது ஒரு நிமிஷத்துல சூழ்நிலைகள் மாறு. அல்லேலூயா. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த காரியத்துக்கு ஒருவேளை ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க.
சோர்வு வரும். பிசாசு சத்துரு சோர்வுகளை உங்களுக்கு தருவாங்க. அவிசுவாசமான அந்த உலகத்தின் மனிதர்கள் வந்து சோர்வான வார்த்தைகளை போட்டு உங்களை பின்னிட்டு செய்ய சொல்லுவாங்க. ஆனாலும் அதன் மத்தியிலே நீங்க வேதத்தை படித்து படித்து விசுவாசத்தை நீங்க பெருக்கிக் கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்து காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் சீக்கிரத்திலே காரியத்தை செய்து முடிப்பார். அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தர் சொன்னாரு, தனக்கு நான் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா 99 வயசுலதான் கர்த்தர் ஈசாக்க கொடுத்தார். அதற்கு முன்னாடி பாருங்க, அவங்க சூழ்நிலைகளை பாக்குறாங்க. சாராள் சூழ்நிலையை பாக்குது. அப்போ எனக்கு வந்து என்னாச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமே அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, இது நிறைவேறாதுன்ற அவங்க என்ன பண்றாங்க, முடிவுக்கு வந்து புருஷன் போய் சொல்றாங்க, இனி எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, நீங்க ஒரு சந்ததியை ஏற்படுத்துங்க. அவர் பாக்குறார், சூழ்நிலையை பாக்குறார், தான் வயசை பாக்குறார், சாராளை பாக்குறாரு. என்ன பண்ணாரு, தேவன்ட்ட ஆலோசிக்காமலேயே என்ன பண்ணாரு, மாம்சத்தின்படி ஒரு முடிவை எடுத்தார். மாம்சத்தின்படி ஒரு சந்ததியை, அது பாருங்க, இந்த சந்ததி இன்னைக்கும் ஆவிக்குரிய சந்ததிக்கு முள்ளா இருக்கு. ரெண்டு பேர் ஈசாக்குக்கு இஸ்மவேலுக்கு இன்ன வரைக்கும் சண்டை நடக்குது. அன்றைக்கு அவர் தேவ சமூகத்துல இது தேவனுக்கு சித்தமான்னு கேட்காம அந்த முடிவு எடுத்தது நிமித்தம் இன்ன வரைக்கும் பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுத்தி இருக்க அரபு தேசம் ஃபுல்லா அவங்க எப்ப பார்த்தாலும் என்னைக்கு அவங்களை அழிக்க என்ன பண்றான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே வாங்க, தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுட்டே வாங்க. உங்கள் உணர்வுல கர்த்தர் சொல்லுவாரு, வெயிட் சொல்லுவார். வெயிட்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. உலகம் பார்க்கும், இது முடியாது, இது என்ன நீ பாட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தர் உனக்கு தருவாரா, நீ இதை செய்ய அதை செய்ய என்னமோ சொல்லுவாங்க. அப்போ சூழ்நிலை நம்மளே பார்த்தோம், ஆமா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், உண்மையிலுமே ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா, இல்ல நம்ம வேற ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படின்னு நமக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம அமர்ந்து சிந்தை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான ஆலோசனையை கர்த்தர் தந்து, முடிவிலே அவருடைய ஏற்ற வேளையில அந்த காரியத்திற்கான பதிலை கர்த்தர் தருவார். எனவே நம்ம என்ன பண்ணி எப்படி சொல்லணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபம் பண்ணா, சோர்வில்லாமல் ஜெபிக்கணும். பாருங்க, சோர்வு நமக்குள்ள வருவதற்கு வாசல் என்னன்னா கவலை. ஒரு சில காரியத்தை கொடுத்து கவலைப்படும் பொழுது கவலைப்பட்டு என்ன பண்ணும், அந்த சோர்வுக்குள்ளா. இந்த சோர்வு வந்தவன அடுத்தது என்ன வரும் தெரியுமா, அவிவிசுவாசம். சோர்வு வந்தவன அவிவிசுவாசம் வரும். அவிவிசுவாசம் வந்த பிற்பாடு என்ன ஆகும்னா, பைபிளை படிச்சு என்ன பிரயோஜனம், படிச்சு என்ன பிரயோஜனம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் என்ன கூட அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இப்போ நம்ம கத்தோலிக்க சபையில நான் வந்து அப்போ ரட்சிக்கப்பட்டேன். அங்க இருக்கும்போது ஒரு ஃபாதர் மூலமா ரட்சிக்கப்பட்டோம். இருந்த தேவராஜ் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். அப்பெல்லாம் வந்து டெய்லி ஹாட்டர் பாய், நம்ம டெய்லி கோயில போய் நாங்கள் பூசை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அவர் தான் என்னை பார்த்து ப்ரேயர் மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் டெய்லி போறதுனால அப்போ ஒரு நாள் சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துறாங்க. நடத்தும் போது எல்லாரும் வாங்கன்னு பப்ளிக்கா ஞாயிற்றுக்கிழமை அந்த பூசையில சொன்னார். அங்க வந்து பார்த்தா வயசான பாட்டிங்க தான் உட்கார்ந்துருந்தாங்க. நான் ஒரே தான் பையன். அவர் சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நமக்கு ஒரே ஒரு பையன் வந்து சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி ஆசிரியர் வச்சு இதெல்லாம் பண்ணார். தொடர்ந்து எங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக் கொடுத்தார், துதிக்க கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜெபிக்கணும், ஸ்பான்டேனியஸா எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், எப்படி ஸ்தோத்தரிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணுன்ற காரியத்தெல்லாம் அங்க கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒன்னொன்னு, அந்த காலத்துல வந்து கத்தோலிக்க சபையில பைபிள் எடுத்துட்டு போக மாட்டாங்க யாரும் பாருங்க. அப்ப என்ன பைபிள் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் பைபிள் எடுத்துட்டு போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கத்தோலிக்க ஜனம் இருப்பாங்க. இந்த பையன் எங்க பெந்தகோஸ்து சபைக்கு நீ போற, பக்கத்துல பாஸ்டர் சர்ச்சாவுக்கார் பாஸ்டர், தம்பி எந்த சர்ச்சுக்கு போறீங்க, பைபிள் தூக்கிட்டு போறீங்க, இல்ல கத்தோலிக்க சபை பைபிள் தூக்கிட்டு போறியா அப்படின்னாரு. அவருக்கு அவனா பெக்குலியரா இருந்துச்சு. எல்லாருமே பெக்குலியரா பார்த்தாங்க, என்ன நீங்க வேதத்தை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் நம்ம அந்த இது முடிச்சு வேலை தேடுற அந்த சூழ்நிலை இருக்கும்போது, பாருப்பா ஃபாதர் ஒன்னு நினைச்சாருன்னா இவ்வளவு கேத்தலிக் ஸ்கூல் இருக்கு, வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, நீ ஜெபத்துக்கு டெய்லி போறீல்ல, என்ன அவர் செஞ்சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. போகும்போது சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள என்ன வரும், ஆமா அந்த பைபிள் தூக்கிட்டு போய் என்ன. அப்ப நான் வந்து எனக்குள்ள மனசுல ஒரு இல்ல இதுக்காக வேலைக்காக நான் பைபிளை தூக்கல, ஆண்டவருக்காக தான் இதை தூக்குறேன் சொல்லி தொடர்ந்து அதை செய்வதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுத்தார். இந்த சோர்வு வரும்பொழுது நான் வேதத்தை படிக்கும் பொழுது, படிச்சது பிரமாணங்கள் வாக்கு தத்தங்களை படிக்க 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 நமக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கும். அதனாலதான் சாட்சி சொல்றோம் சபையில, தெரியுமா? விசுவாசம் எதனால் வரும், கேள்வியினால் வரும். கேள்வினா கொஸ்டின் மார்க் இல்ல, கேட்கப்படுகிறதுனால். விசுவாசம் எதனால உற்பத்தி ஆகும்னா, நாம் விசுவாச வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த விசுவாசம் நமக்குள் வர்த்திக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தை நீங்க படிக்கணும். வேதத்தை படிக்க 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 இந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை செய்தார், எந்தெந்த நேரத்தில் செய்தார் படிக்க படிக்க எனக்கும் கர்த்தர் அப்படி செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால தொடர்ந்து வேத வாசிப்பு ஜபத்திலே நிலையாய் தரித்திருக்கும் பொழுது சோர்வு நம்மிடத்திலிருந்து நீங்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சோர்வு வராது. சோர்வுனால அவிவிசுவாசம் வராது. அவிவிசுவாசம் நம்ம விட்டா தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பின்மாற்றத்துக்குள்ள போயிடும். என்னங்க போயிருவோம்? பின்மாற்றத்துக்குள்ள போயிருவோம். அப்ப ஜெபம் குறையும், வேத வாசிப்பு குறையும், பழைய முந்தின பாவங்கள்லாம் தொடர்ந்து என்ன பண்ணும்? நமக்குள்ள முளைக்கும். அப்புறம் பரிசுத்தவான்கள் கூடுகை விட்டு விலகுமா, சபை விட்டு விலகுமா, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்திற்கு அவன் பின்மாறி போகிற சூழ்நிலை வரும். எனவே சோர்வு வருகிற பொழுது ஜாக்கிரதையா, அது என்ன சோர்வு என்ன பண்ணணும்? நம்ம விட்டு விலகணும், கடிந்து கொள்ளணும், சோர்வை கடிந்து கொள்ளணும். சத்துருவே, சோர்வை கொண்டு வருகிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தை விட்டு என்ன பண்ணு? ஓ, என் கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கிற ஜெபத்திற்கு பதிலை தருபவர், என் முகத்தை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாமல் விடுகிறவர் நம் தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்து தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வாரா? ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் தருவார். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, சோர்ந்து போகாமல் நீ என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், கர்த்தருடைய ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த ஜெபத்திற்கான பதிலை வெளியரங்கமாய் தருவார். அல்லேலூயா. நீங்க மறைவாய் தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவருக்கோ மனைவிக்கோ தெரியாம இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அதான் சொன்னார், நீ ஜெபிக்க வரும் பொழுது மற்றவங்களை போல வெளியே நின்று ஜெபிச்சிட்டு இருக்காத, நீ உள்ளே போய் உன் அரை கதவை சாத்தி மறைவாயிருக்க தகப்பனை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்ப ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மறைவா கொடுக்க மாட்டாராம், வெளியரங்கமாய் தருவான். அல்லேலூயா. வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதே போல அருமையான பழைய ஏற்பாட்டுல ஒரு அருமையான ஒரு பரிசுத்த வாட்டின் வாழ்க்கையில கர்த்தர் அந்தரங்கத்திலே தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுத போது வெளியரங்கமான ஒரு பதிலை கொடுத்தார். யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் முடிக்கலாம், 12:30 முடிக்கணும். முன்னாடி சொல்லு. வெரி குட். யாரு? அந்த ஆள். பழைய ஏற்பாட்டு 1 சாமுவேல்ல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் இந்த அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்க. அவரும் இந்த ஏல்கானா பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம் இல்லையா? அந்த காலத்துல பல மனைவிகளை மணந்து கொள்ளும் பழக்கம் அந்த காலத்துல இருந்தது இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ஏல்கானாவுக்கு யார் இருந்தாங்க? அண்ணாவும் இருந்தாங்க, பெனினாவும் இருந்தாங்க. அண்ணா கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ள ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சகோதரி. எலிசபெத்தை போல தெய்வ பக்தி உள்ள ஒரு சகோதரி. பெனினாள் இருந்தாங்க. பெனினாளுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அண்ணாளுக்கோ இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லிருக்கு. அண்ணாளுக்கோ என்ன இல்ல? பிள்ளை இல்ல. கர்த்தர் பார்த்தார், இவர் விடாம என் சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு சகோதரி. இந்த குடும்பம் என்ன எப்படிப்பட்ட குடும்பம்னா, அந்த காலத்துல கர்த்தருடைய ஆலயம் சீலோல இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? சீலோ. அப்போ தாவீதின் காலகட்டத்தில் தான் எருசலேம்ல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு நல்ல ஏற்பாடு செஞ்சா, சாலமோன் அதை கட்டினான் இல்லையா? அப்போ யோசுவாவின் நாட்களில என்னன்னா, அந்த சீனாய் மலையில கர்த்தர் கொடுத்த இந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரம் அங்க எங்க கொண்டு வந்து நிறுவனாங்களா? சீலோல கொண்டு வந்து நிறுவனாங்க. அப்போ ஏலி பிரதான ஆசாரியராக இருந்தார். அவருடைய மகன்கள் எல்லாரும் ஒப்னி பினகாசும் அந்த இடத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை. அப்போ அண்ணாள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வருஷத்துல தோறும் 3 முறை என்ன பண்ணுவாங்க? தேவ பண்டிகையில முக்கியமா 3 முறை இஸ்ரவேல் குடும்பம் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். சீலோல வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? வருஷத்துக்கு 1 முறை என்ன பண்ணாங்க? அவங்க போனாங்க. அப்படின்னா இவங்க பக்தி உள்ள ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பத்துல இருந்தாங்க. இவங்க போய் ஒவ்வொரு வருஷந்தோறும் போய் பலியிட்டு அந்த பலியின் பங்குகள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து தேவ சமூகத்துல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அப்படி எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த பெனினா என்ன பண்ணுவாங்க? அண்ணால பார்த்து, நீ எதுக்கு ஆலயத்துக்கு போற? உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரு? நீ கேட்கறாங்கல்ல, உனக்கு என்ன கொடுத்து? என்னை பார்த்து அப்படிதான் கேட்டாங்க நிறைய பேர். பைபிள் தூக்கிட்டு போறேன். எங்க அப்பாவே கேட்டாரு, என்ன பைபிள் தூக்கிட்டு போற? என்ன அவர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா சென்ட் ஜோசப் எத்தனையோ காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் வேலை அவனுக்கு பெர்மனன்ட் கிடைச்சிடும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா, அது ஆண்டவர் தருவாரு. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னா? ரசிக்கப்படல. அதுக்கப்புறம் மனமா இருந்தாங்க. இந்த பைபிள் உனக்கு சோறு போட மாட்டான்னு கேட்டாரு. இந்த பைபிள் உனக்கு சோறு போட மாட்டான் அப்படின்னு கேட்டார். எப்ப பார்த்தாலும் பைபிள் 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 ஓடிட்டு இருக்கு. அப்பெல்லாம் அபிஷேகம் பண்ண புதுசு, ஆவின் அபிஷேகம் பண்ண புதுசு, எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் தைரியமா, எனக்கு எங்க இருந்து தைரியம் வந்து தெரியல, ஆமா அந்த பைபிள் எனக்கு சோறு போடும் அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு நான் முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் தான் என்னை பொழுது வாழ வைக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனாய் மாற்றி இருந்தது. அல்லேலூயா.
எனவே சோர்ந்து போகாம எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிற்க பழகணும். அல்லேலூயா. அப்படி நின்னோம்னா கர்த்தர் நமக்காக 1000 அடி எடுத்து வைப்பார். நான் ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் நமக்காக எப்படி என்ன வருவாராம்? 1000 அடி எடுத்து வைப்பார். அப்போ மனுஷன் தான் இப்படி கொடுப்பான். ஆனா கர்த்தர் அப்படி சும்மா சாதம் கொடுக்கறது இல்ல. ஆமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுக்கிறவர் நம் எஜமானன், நம் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஒருவன் நிற்கிறான்னு சொன்னாவே அவருடைய கண்கள் அவனை நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவி கொண்டிருக்கிறது. எவன் என் பக்கமா இருக்கிறான், எவன் என் சார்பாய் நிற்கிறான் என்று சொல்லி உலாவி கொண்டிருக்கிறது. நாம் அவர் சார்பாய் இவர் பக்கமா நிற்கும் பொழுது கர்த்தர் நம் சார்பாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன தியானித்துக் கொண்டிருக்கோம்? அந்த அண்ணா பெண்ணினா இல்லையா? அப்படி இருக்கும்போது வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும் பொழுது அவன உனக்கெல்லாம் என்ன பிள்ளை இல்ல, ஒண்ணும் இல்ல, உனக்கு எதுக்கு நீ ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ற, நீ பொருத்தனை பண்ற, எனக்கு பாரு எத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து, ஒருவேளை ஒருவன் கொடுத்த பாவம் இருந்திருக்கு, ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, உன் வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கல. உலகம் இப்படிதான் நம்ம என்ன பண்ணும், புண்படுத்தும். நம்மள என்ன பண்ணும், நம்மளை பின்னிட்டு போக செய்யும், சோர்வுற செய்யும், கர்த்தருடைய வழியை விட்டு விலக செய்யும். இந்த காலை வரும்பொழுது அண்ணா என்ன பண்ணாலாம், திருப்பி பத்தி அவள்கிட்ட பேசின மாதிரியே தெரியல. பாருங்களேன், ஒருத்தர் பாருங்களேன், சக்களத்தி சண்டை வந்ததாகவே தெரியல, அந்த இடத்துல தெரியல. அண்ணா ஒவ்வொரு வரையும் பயங்கர மனமாடி வாக்குவா. இப்ப பாருங்க, எல்கானா ரொம்ப அவனுக்கு அன்பான ஒரு புருஷன். இந்த அன்பை பயன்படுத்தி எப்படியாவது அவளை துரத்திருக்கலாம் இல்லையா? நீ கர்த்தருடைய ஆழத்துல மிக கேவலமா பேசும்போது இன்னைக்கு 2ல 1 பண்ணுங்க. ஒன்னு நான் இருக்கணும், அவன் வேணுமான்னு கேட்டுருக்கலாம். இல்ல நீ கேட்பாங்களா, இன்னைக்கு கேட்கறாங்க இல்லையா, நான் வேணுமா, ஒன்னும் கேட்க. இதுல என்ன போட்டிருக்க, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்ணா, இப்படிப்பட்ட மாம்சீகமான சண்டை நம்மள ஒண்ணு என்ன பண்ண முடியாது. நமக்கு குழந்தை கொடுக்கணுமா, ஒருவேளை அவளை துரத்தி அடிக்கலாம், அவளால வேற என்ன பண்ணி மலடியாகவே இருக்கணும். என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது தேவன் என்பதை அறிவிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணா, இப்படிப்பட்ட காரியம் வரும்போது அழுதா, புண்பட்டுச்சு, அழுது என்ன பண்ணானா, தேவ சமூகத்துக்கு போனா. அல்லேலூயா. மாம்சத்தின்படி எந்த காரியத்தையும் அவன் செய்யல, குடுமி சண்டை போடல, அவளோட எடுத்து நிக்கல, ஏய் நீயா நானான்னு எடுத்து நிக்கல. என்ன பண்ணா, தேவ சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி. கர்த்தருடைய பிள்ளை, இந்த அனுபவம் நமக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, என் அடியாளின் தாழ்நிலையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். இப்ப ஜெபிக்க கர்த்தர் அங்க திட்டம் வச்சிருக்கிறாரு. என்னன்னா, என் அருமையான சகோதரிக்கு அருமையான காரியத்தை செய்யணும். என்னன்னா, ஒரு பெரிய சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் தாயாராய் இவளை நான் மாற்றணும். அந்த வேலைக்காய் இவளை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். நமக்கு அது தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதற்காக இந்த அருமையான தாயாரை என்ன பண்ணாராம், அவர் தயார்படுத்தினார். அவர் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி ஊழியத்தை பார்க்கும்போது நிறைய ஊழியர், மோசே கூட தவறினார் இல்லையா? சாமுவேல் எந்த தவறவே கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, தவறவே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு ஊழியர் கடைசி வரைக்கும் உத்தமனா இருந்தார். கடைசி வரைக்கும் உத்தமனா இருந்து அவர் என்ன பண்ண, நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்து தன் ஜீவனை கத்தறிவித்தார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு தாயாராக கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்த மேலான ஸ்லாக்கியத்துக்கு அவளை பக்குவப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த பக்குவப்படுத்துற நேரம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். செதுக்கும் போது கஷ்டமா தானே இருக்கும், வலிக்கும். மற்றவங்களாம் அதுவும் சொல்லுவாங்க. ஏன் வீட்டுல உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு குத்தி காமிப்பாங்க, வெளியுள்ளவங்க குத்தி காமிப்பாங்க. நமக்கே கஷ்டமா இருக்கும், செதுக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செதுக்கப்பட்ட பின் அது வளர்ந்து மரமாய் மாறும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய், பாருங்க, அந்த சாமுவேல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறி போனார். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம், ஒருவேளை காலம் தாமதிக்கலாம். கர்த்தர் இந்த காரியத்தை இந்த வேலையிலே உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன் குறித்து இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்ம சோர்ந்து போக கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மிக சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் தருகிறார். எனவே சங்கீதத்துல 92 வாசித்தது போல காலைதோறும் அவருடைய கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல தேவ சமூகத்துல நாம் செலவிடுவோம். குடும்பத்துல ஊழியத்துல ஒரு காரியத்துல முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது தேவைப்பட்டா உபவாசத்தோடு இரவிலே தனித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா, தருவார். அதற்கான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம் தேவன்
அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் ஒரு சாதாரண மரமோ கல்லோ கிடையாது. நம் ஜெபத்திற்கான மறு உத்தரவை எப்படியாவது வேத வசனத்தின் மூலமா கொடுப்பாரு, தரிசனத்தின் மூலமா கொடுப்பாரு, சொப்பனத்தின் மூலமா கொடுப்பாரு, அல்லது பிரத்யட்சமாய் அவர் பேச முடியும், அல்லது ஊழியக்காரன் மூலமாக தீர்க்க தரிசனமாய் பேச முடியும். எப்படியுமா எந்த ரூபத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் இல்லையா? இடைப்பட்டு நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். எவ்வளவு பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? எனவே சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம், கண்களை மூடுவோம். அந்த என்ன காரியத்துக்காக இப்பொழுது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் இப்பொழுது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சோர்வை இடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, சோர்வு அதிகமாகும் பொழுது அவிவிசுவாசம் வருது. இந்த அவிவிசுவாசம் கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? எனவே இந்த நாளிலே சோர்வுகளை இடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உலகம் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது, உண்மைதான். ஆண்டவரே, சூழ்நிலை பார்க்கும்போது நடக்குமா நடக்காதா என்று நாங்கள் பலமேறி சந்தேகித்து இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த காரியத்துக்கெல்லாம் நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா என்னை ஆண்டவரே பலப்படுத்தி சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஒரு புதிய ஒரு அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அறிக்கை செய்யுங்க, கண்களை மூடி. எப்படி என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தரிடத்துல பேசுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறபடினால கர்த்தரிடத்துல பேசுங்க. சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்க என்ன காரியத்துக்காக கர்த்தர் அர்ப்பணம் செய்யணுமோ உங்க பர்சனல் டைரியில எழுதி வைங்க. 4 டேட் போட்டு எழுதி வைத்து அந்த காரியத்துக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் வரும், டைரியை திருப்பி பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சமாவதுடன் உமக்காயேங்குதையா, என் நெஞ்சமாவதுடன் உமக்காயேங்குதையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், என் கண்கள் உம்மை தானே நோக்கி இருக்கின்றன, என் கண்கள் உம்மை தானே நோக்கி இருக்கின்றன, அடைக்கலம் புகுந்தேன், அழிய விடாதேயோ, அடைக்கலம் புகுந்தேன், நான் அழிய விடாதேயோ, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும்,
ஆண்டவரே விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் அப்பா ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களை அபிஷேகத்தில் நிரப்பினதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நாம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து நமக்காக ஏற்படுத்தி வைத்த இந்த புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற நீர் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் அப்பா எங்களுக்கு மறுபடியுமாக ஜெபத்தை குறித்ததான ஒரு முக்கியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறேன். அப்பா, இந்த செய்தி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதுக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அநேக மக்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக நன்றி. வேதத்தில் வருகிற ஒவ்வொரு மக்களை குறித்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரனை, அன்பு சகோதரன் ஆக்னல் பாஸ்டர் நீங்கள் மத்தியில் அழைத்து வந்ததுக்காக நன்றி. பிரபு பிரதரை அழைத்து வந்ததுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நிற்க வைப்பதற்காக நன்றி. தாவீதை, ஆடுகளில் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அப்பா நீர் தேர்ந்தெடுத்து ராஜாவாக, அரசனாக நீர் ஆளுகைக்கு உட்படுத்தினீர். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே எங்களை ஸ்தாபிப்பதற்கு அப்பா ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.